எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு செய்தியோடு ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போயிட்டு இருக்காரு. என்னடா திரும்பவும் போகிற பற்றியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை நேசிக்கிறாங்களாம். அவர் வந்து அவங்கள நேசிக்கிறாராம். அவர் வந்து ஒரு மூத்த குடிமகன் இல்லையா, அவங்களுக்கான வேலையை மட்டும்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு பெருமையாக ட்வீட் போட்டிருக்காரு. அவங்களுக்கான வேலையாக செய்யுத, நீ செஞ்ச வேலையால் தாண்டா இந்த உலக நாடே அரண்டு போய் நின்றுச்சு. அப்புறம் உள்துறை அமைச்சகத்தின் செயலாளர், அப்புறம் தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர், இவங்க 2 பேரும் ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தியிருக்காங்க. என்னென்னா, இந்த இராணுவம், இந்த பாதுகாத்தல் அப்படி இப்படின்னு சிறப்பாக செயல்பட்டது, ஒருங்கிணைந்து செயல்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல போனால் மொக்கையாக ஆகிடும். அப்புறம் எங்கள் ஓனர் மேடம் பையன் சவுதி போயிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். காலையிலே போய் முன்னாடி இருக்கிற கடையில் ஒரு முஷக்கல் வாங்கின்னு வந்துட்டேன். சாப்பிட்லான்னு சம்முன்னு வச்சு தான் வாங்கின்னு வந்தேன். நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். எதனா தகவல் வருதா, எதனா வேலை வருதானே. அவர்கள் தங்கள் பணிகளில் நமக்கு அமைதியையும் சமாதானமும் உண்டாகட்டும், அவர்களின் முன்னிலையில் உறுதியாகிறது அப்படின்னு டேக்லைன் பண்ணி ஃபயர் ஃபோர்ஸ் அவங்க வந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ويقدمون تضحيات لصون أمن البلاد في برها وبحرها وأعالي مبانيها، يقفون على استعداد دائم للإغاثة والعون، خدمة للوطن ولكل من يعيش على أرضه. في أدوارهم برد وسلام لنا، وفي وجودهم تطمئن الكويت. قوة الإطفاء العام. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இன்னும் ஒரே பாக்ஸை வந்துக்குது. திறந்தா ஆல் டைம் ஃபேவரட் சட்னி. ஐயோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லெமன் சாதம். இதை பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது. ஏறிமோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், ஒரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கம் லெமன் சாதம் வச்சா நான் கண்டிப்பாக லெமன் சாதம் தான் எடுப்பேன் அப்படின்னு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி இருக்கிற பீஸு என்னங்க, இந்த லெமன் சாதத்தில் இருக்கிற அந்த கடலப்பருப்பும் அந்த மலாட்டு பயிரும் பண்ணுற அந்த ருசி இருக்குது. சூப்பராக இருக்கு. சாப்பிடுவோம். ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்து அது 24 மணி நேரம்னா சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. என்னென்னா, நேற்று ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எல்லா வணிக கப்பலுக்கும் திறக்கிறோம் அப்படின்னு. அதை இன்றைக்கி மூடிட்டாங்க. அதை மூடுறவங்க சும்மா மூடினாங்களா, அதை முயன்ற 2 கப்பலையும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த லட்சத்தில் கொய்த்து வேணது ஈரானோட ஏர்போர்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஈரான் மேலே ஃப்ளைட்லாம் பறக்குது அப்படின்னு ஒரு தகவலும் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லை ஆரம்பிக்குதானே ஒன்றும் புரியல. இந்த தகவல் வந்து உங்களை நாளைக்கு தான் லென்த் வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான தகவலாக இருக்குது. ஒரு ஷார்ட்ஸை எடிட் பண்ணி போட்டுட்டேன். நான் எனக்கு டெய்லியும் வேலை, அது கூட இந்த தகவலும் சொல்கிறதால தகவல் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். அதுக்காக மன்னிச்சிடுங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் நான் ஷார்ட்ஸாக சொல்லிவிடுவேன். எமர்ஜென்சி இல்லைன்னா இதுமாரி லென்த் வீடியோவில் வரும். கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த பசங்க கம்முன்னு இல்லாமல் இந்த தொட்டியில் தண்ணீர் அப்போ சொல்லி ஓனர் அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி அவரும் தண்ணீர் அப்பு குமார் அப்படின்ட்டார். அந்த ஓஸை ஃபிட் பண்ணி இதில் காற்று பிடிச்சி தண்ணீர் அப்பி போயிடுச்சு. பசங்களுக்கு அந்த குளிக்க தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துனே உக்காந்து இருந்தேன். மேடம் கால் பண்ணிட்டாங்க. என்னடா சவுதிக்கு போனவங்க வந்துட்டாங்களான்னு பார்த்தா, குமார் சர்பானுஸ் ரோ கதா டேஷ் அப்படின்ட்டாங்க. 4:30 மணிக்கு ஓனரோட அப்பா வீட்டுக்கு போக சொன்னாங்க. அப்போ 4:30 மணிக்கு வந்து அவங்கள இட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு நகைக்கடைக்கு வந்திருக்கேன். நகைக்கடை முடிச்சுட்டு சூக் மின்னார் போகணுமா. மின்னார் முடிச்சுட்டு ஐயோனில் அவங்க பொண்ணு வீட்டுக்கு எட்டு போடணுமா. காரில் ஏறும் போதே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டியூட்டி நகைக்கடை,
அப்படியே நேக்காட்லேருந்து சூக்குமனார் இட்டுன்னு போய்ட்டு அப்படியே இட்டுன்னு போய் விட்டுருவோம். எல்லாம் பக்கம் பக்கம்தான். ஆனால் டைமிங் தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, எவ்வளோ நேரம் போய் சுற்றணும்னு தெரியல. இன்னும் வரல போல் தெரியுது மேடம் சவுதியிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு வந்துன்னு இருப்பாங்க, ஏன்னா வாட்ஸ்அப் கால் பேசுகிறாங்க. சவுதியில் வாட்ஸ்அப் கால் பேச முடியாது. பார்க்கலாம். இந்த நேக்காடி போய் இன்னும் சுற்றி காட்டுறது. ஏற்கனவே நிறையா முறை நிறையா விடலை சொல்லிட்டேன், அதே நேக்காடை தான். ஒருத்தர் இருந்து பார்ப்போம். குவைத்தோடைய வானிலையெல்லாம் கரெக்டாக தான் வெளியே வருது. நம்ம 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், இதுமாரி சனிக்கிழமை நைட்டில் இருந்து புதன்கிழமை மதியம் வரைக்கும் இடியுடன் கூடிய மழை வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு வந்து இருக்குதுன்னு. இன்றைக்கி சனிக்கிழமை வானம் லைட்டாக இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. ஆனால் இன்னும் இங்கே மழை பெய்யல. வேறு எங்கன்னா ஏரியாவில் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இடி இடிக்குது. சத்தம் கேட்குது அவங்களுக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எதனா மழை வருதான்னு. அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், குவைத் ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகுன்னு. இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது பசங்களோட சேஃப்டி தான் முக்கியம், அவங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்கும். அமைச்சரவையில் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு பற்றி நான் பேசின்னு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ஆன்லைன் தான் நடக்கும். இங்கே அஃபிஷியலாக இவங்க சொல்கிற வரைக்கும். எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தகவல் எப்படி வருது, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் வேறு எதனா தகவல் புதுசாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஈரான், அமெரிக்கா எதனா நாளைக்கு எதனா அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.